Hi friends. So இந்த வீடியோல நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஏசிக்கும் டிசிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம்னா ஃபுல்லா நம்ம ஸ்டடி பண்ண போறோம். சோ ஏசினா என்ன? சோ அது பாத்தீங்கன்னா அது அதுக்கும் இதுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் யூஸ் பண்றாங்க? அப்ப டிசினா என்ன? அது ஏன் யூஸ் பண்றாங்க? இன் டெப்தா நம்ம பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 19 டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம்னா சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதுசா யாராவது நண்பர்கள் யாராவது வீடியோ பார்க்கறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் தினம் காத்துக்கணும்பா. So first of all basic நம்ம கத்துக்கலாம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா AC அப்படின்றது என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சோ ஒரு AC அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு அதோட polarity சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருந்துச்சு அப்படினு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அடுத்து அது மைனஸ் என்ன பண்ணும் நெகட்டிவா மாறிடும். சோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சோ இப்போ ஒரு சர்க்யூட்ஸ் எடுத்துக்கோங்க நண்பா. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு சர்க்யூட் எடுத்துக்கோங்க நண்பா. சோ இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு AC சோர்ஸ் இந்த மாதிரி தான் மார்க் பண்ணுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் அப்படினு சொல்லி இந்த மாதிரி மார்க் பண்ணுவாங்க. ஐ மீன் இந்த சைனூசாய்டல் வேவ் இருக்கும் அப்படினு சொல்லிட்டு மார்க் பண்ணிருப்பாங்க நண்பா. சோ ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படினா என்னன்னா ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இந்த மாதிரி போகும் நண்பா. சரிங்களா? சோ செகண்ட் நெகட்டிவ் டைரக்ஷன்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கரண்ட் ரிவர்ஸ் ஆயிடும். சோ இப்படி மாதிரி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். சோ எப்பவுமே இந்த மாதிரி தான் ஆல்டர்னேட்டிங் போலாரிட்டியா இருக்கும். ஆனா டிசில அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது நண்பா. டிசி அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டிசி ஒரு சர்க்யூட்ஸ் காட்டுறேன் பாருங்க. சோ இதான் டிசி. சோ டிசில இந்த கதையே கிடையவே கிடையாது. சோ நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஒன்லி இதே டைரக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ்ல நெகட்டிவ் மட்டும் போயிட்டு இருக்கும். சரிங்களா? இதான் கன்வென்ஷனல் டைரக்ஷன். சோ கன்வென்ஷனல் டைரக்ஷன் பிரகாரம் இந்த மாதிரி தான் போகும் நண்பா. சரிங்களா? இதுதான் டிசி. அப்புறம் டிஃபரண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நெக்ஸ்ட் மேக்னிட்யூட். இது மேக்னிட்யூட் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த கிராஃப் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் பீக் வேல்யூ ரீச் ஆகுது. அப்புறம் ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிட்டே ஒரு இடத்துல ஜீரோ ஆகுது. மறுபடியும் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஆகுது. சோ இந்த மாதிரி மேக்னிட்யூட் ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். ஆனா டிசில அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. சோ ஸ்ட்ரைட்டா ஒரே லைன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த அதே அளவு எவ்வளவு இருக்கோ 2 ஆம்ஸ் போய்கிட்டு இருக்குன்னா 10 நிமிஷம் கழிச்சு 2 ஆம்ஸ் தான் போயிடும். இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி போலாரிட்டியை சேஞ்ச் பண்றதோ ரிவர்ஸ் பண்றதோ எதுவுமே கிடையாது நண்பா. சோ லைன் பாராமீட்டர்ஸ். So line parameters என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க. சோ நார்மலா லைன் பாராமீட்டர்ஸ்னா நம்ம என்ன டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் தான் சொல்லுவோம். அதுல என்ன அப்படி எடுத்துப்பாங்க பாத்தீங்கன்னா சோ நமக்கு இம்பிடன்ஸ் அப்படின்றது ரொம்ப மேஜரா ப்ளே பண்ணும். அதாவது ஜெட் அப்படின்றது ரொம்ப மேஜரா ப்ளே பண்ணும். இம்பிடன்ஸ் அப்படின்றது என்ன ஒண்ணும் கிடையாது. வெக்டர் சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரியாக்டன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க இம்பிடன்ஸ் சொல்லுவாங்க. சோ இதுல ரியாக்டன்ஸ் அப்படின்றது நம்ம அதுல நம்ம எந்த ஒரு இதுமே யூஸ் பண்ண மாட்டோம் டிசி சர்க்யூட்ஸ்ல. சோ ரியாக்டன்ஸ் இல்ல அப்படின்ற காரணத்தினால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைன் பாராமீட்டர்ஸ் எதையுமே நம்ம கன்சிடர் பண்ண அவசியமே கிடையாது. சோ ஃபுல் ஒரு லைன் என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் பாத்தீங்கன்னா அது ஒரு ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ஸ் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். சோ டிசில பாத்தீங்கன்னா கெபாசிட்டரும் ஒர்க் ஆகாது. அப்புறம் பாத்தீங்கன்னா இண்டக்டரும் ஒர்க் ஆகாது. கெபாசிட்டர் ஓபன் சர்க்யூட் ஆகும். இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட்டாகவும் ஒர்க் ஆகும். சோ அதனால நமக்கு டிசி சர்க்யூட்ல இந்த லைன் பாராமீட்டர்ஸ் பத்தி நம்ம கவலைப்பட தேவையே கிடையாது நண்பா. சரிங்களா? சோ அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கின் எஃபெக்ட்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்கின் எஃபெக்ட் frequency is directly proportional. லோ frequencyக்கு பாத்தீங்கன்னா ஸ்கின் எஃபெக்ட் கம்மியாகும். ஹை frequency ஸ்கின் எஃபெக்ட் அதிகமாகவும் இருக்கும். சரிங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்க நண்பா, உங்களுக்கு அந்த ஃபார்முலா காட்டுறேன். சோ ஸ்கின் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க. சோ 50 ஹெர்ட்ஸ் அது கீழ ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படினு பாத்தீங்கன்னா frequency லெஸ் பண்ணிடலாம். சோ அதனால தான் டிசிக்கு frequency இது நம்ம ஸ்கின் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு எதுமே கிடையவே கிடையாது. பட் ஏசிக்கு ஸ்கின் எஃபெக்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. சோ அதனால நம்ம பண்டில்ட் கண்டக்டர்ஸோ அந்த மாதிரி கண்டக்டர்ஸ்லாம் நம்ம போடுற மாதிரி நம்ம போக வேண்டியது இருக்கு நண்பா. சோ அதனால தான் ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர்ல பாத்தீங்கன்னா ஸ்டீலையும் சுத்தியும் அலுமினியம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்திலும் அலுமினியம் கண்டக்டராகவும் உள்ள இருக்கிற ஸ்டீல் அது தாங்கி பிடிக்கிறதாகவும் அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகிருக்கும் நண்பா. சரிங்களா? சோ அப்புறம் பாத்தீங்கன்னா எடி கரண்ட் லாசஸ். சோ எடி கரண்ட் லாசஸ் சுத்தமா உங்களுக்கு ஜீரோ தான் இந்த நம்ம இதுல பொறுத்த வரைக்கும். என்ன பாத்தீங்கன்னா சோ இருக்கும். சோ ரொம்ப கம்மியா இருக்கு நண்பா. எடி கரண்ட் லாசஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா எடி கரண்ட் லாசஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா frequency டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சோ ஒரு சர்க்யூட்ல எடி கரண்ட் லாசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாத்தீங்கன்னா proportional to frequency. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹிஸ்டெரிசிஸ் லாசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சும்மா ஒரு ஷார்ட்டா மட்டும் எழுதிறேன் நண்பா. is proportional to frequency square. சரிங்களா? frequency square. சோ அப்ப இந்த இதுல frequency ஜீரோவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எடி கரண்ட் லாஸும் கிடையாது, ஹிஸ்டெரிசிஸ் லாஸும் கிடையாது நண்பா. சரிங்களா? சோ அப்புறம் டிரான்ஸ்மிஷன் லாசஸ் பாத்தீங்கன்னா ஏசிக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் இந்த ரியாக்டன்ஸ் அந்த இம்பிடன்ஸ் ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அப்புறம் கெபாசிட்டன்ஸ் மேஜர் ப்ளே பண்ணும். அப்புறம் நம்மளுடைய மத்த லைன் அப்சர்வ் பண்ற ரியாக்டிவ் பவர். சோ இந்த எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நண்பா டிசில. சரிங்களா? சோ அதனால அந்த ஒரு விஷயமே கிடையாது, பவர் லாஸ் கிடையாது. அப்புறம் பாத்தீங்கன்னா பவர் ஃபேக்டர். சோ பவர் ஃபேக்டர் அப்படின்றது நமக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரேஷியோ பிட்வீன் தி ரியல் பவர் டு அப்பரண்ட் பவர். சரிங்களா? சோ அது நம்ம இன் டீடைலா உங்களுக்கு பவர் ஃபேக்டர் பத்தி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். சோ அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்த வீடியோட லிங்க் கூட கீழே கொடுத்துங்க, அது கூட பார்த்துக்கணும் நண்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ரொம்ப மேஜராக ப்ளே பண்ணும். நார்மலாக பவர் ஃபேக்டர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா -1 +1 வரைக்கும் இருக்கும். ஆனால் டிசியில் இந்த எதுவுமே கதையுமே கிடையாது, பவர் ஃபேக்டரும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் எப்பயுமே வந்து பவர் ஃபேக்டர் வந்து 1 தான் டிசிக்கு. நான் ஏன் வந்து டிசி பவர் ஃபேக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருவேன், அந்த வீடியோ நீங்கள் வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம வந்து பவர் ஏசி வந்து எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 phase ட்ரான்ஸ்ஃபார்மரை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசி வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. 3 phase அப்புறம் வந்து சிங்கிள் phase. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி தான் டிசி வந்து எப்பயுமே வந்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது கிரவுண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அப்படின்றது நம்ம டிசியில் எடுத்திருப்போம். ஸோ ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் அப்புறம் வந்து கிரவுண்ட் இந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பார்த்து எடுத்துருப்போம் நண்பா. அப்புறம் வந்து பொலாரிட்டி, ஏசியோட பொலாரிட்டி வந்து ஃபேஸ் நியூட்ரல் அப்படின்னு மேஜராக சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 phase இருந்தாலும் ஒன்று வந்து நியூட்ரல் ஆகும், மற்ற எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாப்புல ஏதாவது ஒன்று வந்து ஃபேஸ்ன்னு தான் சொல்லுவோம். பட் டிசியில் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த நெகட்டிவ் டு நியூட்ரல் வோல்டேஜ். நெகட்டிவ் டு நியூட்ரல் வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரல் டு கிரவுண்ட் வோல்டேஜ். இது வந்து நியூட்ரல் சர்க்யூட்ஸ், இது வந்து ஃபேஸ், இது பார்த்தீங்கன்னா இது வந்து பி சரிங்களா, இது வந்து நியூட்ரல், இது வந்து கிரவுண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஏசி சர்க்யூட்டில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கிரவுண்டுன்ற ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கனெக்டட் தான் சரிங்களா. ஸோ அதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் அண்ட் நியூட்ரல் வந்து வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 0 வோல்ட் இருக்கணும், நாமினலாக அதுதான் இருக்கணும். பட் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிஸ்டத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 5 வோல்ட், ஒரு 1 to 5 வோல்ட் இருக்கும் நல்ல ஒரு சிஸ்டத்தில். ஒரு ரொம்ப லெஸ் குவாலிட்டியான எர்த்திங் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 வோல்ட் இருக்கணும்பா. ஸோ அரௌண்ட் 10 வோல்ட் அப்படின்றது எதை வந்து எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த சர்க்யூட்ஸ் வந்து எஃபெக்ட் பண்ணும். இதில் வந்து 230 வோல்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கண்டக்டரில் ஒரு 20 வோல்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 230 + 20 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 230 + 20 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 வோல்ட். ஸோ 250 வோல்ட் நெட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிராஸாக வரதுனால ஸோ நியூட்ரல் வோல்டேஜ் ரைஸ் ஆகிறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த வோல்டேஜ் ரைஸ் ஆகிரும். ஸோ மற்ற அதனால ஒரு எஃபெக்ட் எல்லாமே வந்து நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஆனால் டிசியில் அந்த எதுவுமே கிடையாதுன்பா. ஸோ நார்மலாக டிசி எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும், ஒரு நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும் சரிங்களா. ஸோ ஒரு கிரவுண்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ பாடியாக ஒரு கிரவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வோல்ட் இருக்கும். அது நம்ம என்ன டிசைன் பண்ணுறோமோ அதுக்கு வந்து இருக்கும். 110 வோல்ட்னா 110 வோல்ட் இருக்கும். நெகட்டிவ் டு கிரவுண்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா -55 வோல்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ பாசிட்டிவ் டு கிரவுண்டு +55 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும்பா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அது உங்களுக்கு நார்மலாகவே சரிங்களா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை 3 phase வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது எது ஸ்டார் இல்லை டெல்டா, ஸோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் தான் யூஸ் பண்ணோம். பட் ஆனால் நம்ம இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிசி அப்படி கிடையாதுமே, இந்த கான்ஃபிகரேஷனுமே கிடையாது. டேரெக்டாக நம்ம எடுத்துமா லோட் பண்ணோமா அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ டிசி வந்து ஜென்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரேட் பண்ணுறது நான் சொல்கிறேன். அப்புறம் மெயின் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிக்கு வந்து செல் அல்லது பேட்டரி தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூர் டிசி வந்து கொடுக்குது. ஆல்டர்னேட்டருக்கு ஒன்று, இது ஏசிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆல்டர்னேட்டர் தான். ஸோ ஆல்டர்னேட்டர் அப்படின்றது ஏன் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் ஜென்ரேட்டர் அப்படின்றத வந்து ஆல்டர்னேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அதான் வந்து ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக வந்து ஏசி வந்து பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுற சைனசாய்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் நம்ம பிடபிள்யூஎம்எல்லாக இருக்கட்டும் சரி, இல்லை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஷேப்பாக இருந்தாலும் சரி, வேவ் ஷேப்பிங் சர்க்யூட் எல்லாம் சரி, நம்ம ட்ரிகரிங் பல்ஸாக இருக்கட்டும் சரி, பெரும்பாலும் வந்து ஸ்கொயர் ஷேப் தான். ஸோ டிசி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்கப்பா. ஸோ இது வந்து பல்ஸ் செட்டிங்காக இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டில் வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து இருக்கணும்பா சரிங்களா. ஸோ இதான் வந்து டிசியில் உள்ள வேவ்ஸ். அப்புறம் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. ஃப்ரீக்வன்சி அப்படின்றது நம்ம நார்மலாக வந்து 50 ஹெர்ட்ஸ் இல்லை 60 ஹெர்ட்ஸ் இந்த மாதிரி ரேஞ்சாக யூஸ் பண்ணுவோம். டிசியில் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து அல்டிமேட்டாக வந்து 0, ஏன்னா ஃப்ரீக்வன்சி 0 இருக்கிறதுனால தான் அது வந்து டிசின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மேக்னட்டிசம் அப்படின்றது எடுத்துட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் மேக்னட்டிசம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். பிகாஸ் ஆஃப் அதோடைய இது வந்து நம்மளுடைய அதோடைய ஃப்ளக்ஸ் வந்து அதோட டைரக்ஷன் ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்கனால நமக்கு வந்து ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், ஏன்னா ஃப்ளக்ஸ் எதுவுமே எந்த ரொட்டேட்டிங் எதுவுமே நடக்காது, ஸ்டெடியாகவே இருக்கும் நண்பா சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்வென்ஷன் வந்து நிறையா வந்து நம்ம வந்து 3 phase ஆர் சிங்கிள் phase தான் யூஸ் பண்ணுவோம். பட் டிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பாசிட்டிவ் நெகட்டிவ் எங்கேயா நமக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து நம்ம எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா டிசி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் நண்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கப்பா. ஸோ உங்களுக்கு முதல்ல நான் சொல்லியிருக்கேன் ஏசி வந்து சேஃப்டியா டிசி சேஃப்டியா ஷாக்கில் ஏசி எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பாயிண்ட் வந்து 0 கிராசிங் ஆகும். ஸோ அதனால மனுஷங்க யாரும் கை வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 0 இருக்கிறதுனா நெட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபரே 0 இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஷாக் அடிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப அடித்தாலும் கூட நீங்கள் வந்து ரிட்டர்ன் எடுத்துடலாம். ஆனால் டிசி இன் கேஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மேக்னிடியூட் எப்பயுமே வந்து கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். ஸோ கான்ஸ்டன்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒன்ஸ் நம்ம டிசியில் கை வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் ஃபுல்லாகவே கிரவுண்டுக்கு. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிருந்தா சரிங்களா. ஸோ ஏசி ஷாக் வந்து ரொம்ப பெட்டர் தேன் டிசி ஷாக்னு சொல்லுவாங்க. ஸோ இருந்தாலும் ஷாக் அடிக்கிறது அப்படின்றது ஒரு கொடுமை தான்.
அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் ஜென்ரேட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி தான் வந்து ஏசியில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுறது ஆக்சுவலி ஏசி பவர் சிஸ்டத்தில். டிசியில் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்விட்சிங் சர்க்யூட்ஸ்லாம் போடணும். நம்ம SMPS இந்த மாதிரி சர்க்யூட்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போயிடும் அந்த கேஸ்லாம். ஸோ தட்ஸ் நோ இஷ்யூ. அப்புறம் வந்து டிரான்ஸ்மிட்டிங் பவர். ஸோ பவர் டிரான்ஸ்மிஷன் லைன் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற அந்த கேஸில் நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா HVDC தான் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. HVDC எப்போ வந்து ஒர்க்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டருக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா HVDC வந்து ஒரு ஒர்க்ஃபுல். 600 கிலோமீட்டர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா HVDC ரொம்ப வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க நண்பா. சரிங்களா? ஸோ இதுதான் நண்பா எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஸஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு பதிலான கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்க நண்பா. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டே சொல்லுங்க. அந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நான் அந்த விஷயம் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியாது. ஓகேன்பா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.